குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்லு பிரகாஷ். ஜோதிடத்தின் மூலிமா ஒரு தகவல் தெரிஞ்சுக்குவோம். அது என்னன்னா, பாவகம் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கு. இந்த 12 கட்டங்களை 12 பாவங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த பாவகத்தின் மூலிமா தான் ஒருத்தருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாவகங்கிறது எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் சித்திரை மாசத்துல பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மேசத்துல சூரியன் வந்து நிற்கும். இந்த சூரியன் மையப்படுத்தி அவருக்கு லக்னமானது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 12 நகலங்கள் விழும். சராசரியா ஒரு லக்னமானது 2 மணி நேர காலம் இருக்கும். அது கொஞ்சம் மின்பின் மாறுபடும். அதுக்கு சில கணக்குகள்லாம் இருக்கு. ஒரு பாவகமானது 30 பாகைகளை கொண்டதாக இருக்கும். இந்த 30 பாகைகளில் 12 பாகங்கள்னு சொல்லப்படுறோம்ல, அது 360 பாகைகள் கொண்டதாக இருக்கும். இந்த 360 பாகைகள் மூலிமா தான் ஒருத்தருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த 12 பாவங்கள் மூலிமா அந்த வரிசையில் நம்ம பாவகத்தில் லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கும். லக்னமானது முதல் பாவகமாக பாவிக்கப்படும். இந்த முதல் பாவகத்தின் மூலிமா தான் ஒருத்தருக்கு தோற்றம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட தோற்றம் அமையும்? கருப்பாக இருப்பாரா, சிவப்பாக இருப்பாரா? எப்படிப்பட்ட வருமானத்தை பெறக்கூடியவராக இருப்பார்? எப்படிப்பட்ட கலரில் இருப்பார்? எப்படிப்பட்ட வெற்றியெல்லாம் அவருக்கு அமையும்? ஜாதகர் இந்த எப்படிப்பட்ட அறிவு சார்ந்த சிந்தனையில் மேலோங்கி இருப்பார்? அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த முதல் பாவகத்தை வச்சே இந்த 12 பாவங்களும் இயங்கக்கூடியதாக இருக்கும். இந்த 12 பாவங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முதல் பாவகத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த முதல் பாவகத்தின் மூலிமா தான் ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறாரு அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 2ஆம் பாவத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் பாவங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு ஏற்படுற தனத்தை பற்றியும் அவருக்கு ஏற்படுற வாக்கு ஸ்தானம் பற்றியும் இதையெல்லாம் சொல்லப்படுது. அவர் எப்படிப்பட்ட உணவு உண்பண்ணக்கூடியவராக இருப்பார் அப்படின்லாம் 2ஆம் பாவம் சொல்லும். ஒருத்தருக்கு அமையப்படுற குடும்பத்தை பற்றி இந்த 2ஆம் பாவம்னு சொல்லும். எப்படிப்பட்ட வருமானத்தை பெறக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு இந்த 2ஆம் பாவம் சொல்லும். 3ஆம் பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் பாவங்கிறது தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லப்படுது. ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட தைரியம், வீரியம்லாம் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகர் ரொம்ப துடிப்பானவராக இருக்க மாட்டாரா? எல்லா விஷயத்துக்கும் போராடக்கூடிய சக்தி இருக்குமா, இருக்காதா அப்படின்லாம் சொல்லுவோம். இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாகம். மனைவியோட தந்தையை பற்றி சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவமாக இருக்கும். ஒருத்தருக்கு தொழில் மூலியமா வரக்கூடிய வெற்றியை சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவமாக இருக்கும். இதையெல்லாம் இந்த 3ஆம் பாவத்தின் சொல்லக்கூடியதாக இருக்கும். ரொம்ப துடிப்பான இளைஞராக இருக்கா, முயற்சி செஞ்சு அந்த வெற்றியில வாகை சூடுவாரா, சூட மாட்டாரா அப்படின்னு இந்த 3ஆம் பாவத்தின் மூலியமா சொல்லக்கூடியதாக இருக்கும். 4ஆம் பாவத்தை பற்றி செஞ்சுக்கலாம். 4ஆம் பாவம் மாத்ருஸ்தானம்னு சொல்லப்படுது. இது தாயாரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒருத்தருக்கு அமையப்படுற வண்டி, வாகன சுகங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். போர்வெல்லை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பழைய பைக்கே ஒருத்தர் ஓட்டக்கூடியதாக இருப்பார். அப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்? இந்த 4ஆம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாய் சார்ந்த அனுகூலங்களை தெரிஞ்சக்கூடியது இந்த 4ஆம் பாவம் ஆகும். எனக்கு தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க. தாய் எப்படிப்பட்ட அனுசரணை இருப்பாங்க, தந்தை எப்படிப்பட்ட அனுசரணை இருப்பாங்க அப்படிங்கிறத தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கூடியது 9ஆம் பாகமாக இருந்தாலும் தாயை பற்றி தெரிஞ்சுக்கூடியது இந்த 4ஆம் பாகமாகும். நிறைய நிலங்களை வச்சுருப்பாரு, ஆனால் போர்வெல் இருக்குமா, அதில் தண்ணி இருக்குமா அப்படின்னு இருக்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். அசெட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4ஆம் பாவம் பயன்படுத்தப்படுது. 5ஆம் பாவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அமையப்படுற பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பற்றி, குழந்தைகள்னாவே முக்கியம். ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வாரிசுகள் அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை வலித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலிமா அவர் எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜாதகர் முயற்சி அடைகிறதுக்கு இந்த 5ஆம் பாகம் ரொம்ப உதவி புரியுதா இருக்கும். அறிவு சார்ந்த சிந்தனைக்கு இந்த 5ஆம் பாகம் ரொம்ப துணை புரிவதாக இருக்கும். எப்படிப்பட்ட நுண்ணறிவுகள்லாம் இந்த ஜாதகர் பெற்றிருக்காரு அப்படின்னு இந்த 5ஆம் பாகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும். 6ஆம் பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
6ஆம் பாவங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில். இந்த சத்ருஸ்தானத்தின் மூலிமா மறைமுகமான வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். எதிரிகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். கடனை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் 6ஆம் பாவத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஜாதகருக்கு உண்டான வருமான இழப்புகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். தாய்மாமன் வழி உறவுகளை சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவகமாக இருக்கும். மறைமுகமான நோய் தொற்று, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த கடன் எங்கே போகுதுன்னு தெரில, வருமானம் எங்கே போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவத்தின் மூலிமா இதை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கணும். 7ஆம் பாவங்கிறது கலத்தரஸ்தானம்னு சொல்லப்படுது. இந்த கலத்தரஸ்தானங்கிறது ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கூடியது. தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது. தொழில் கூட்டாளிகள் எப்படிப்பட்ட அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த 7ஆம் பாவத்தின் மூலிமா சொல்லுவோம். மனைவி எங்கேருந்து வருவாங்க, மனைவி படிச்சிருப்பாங்களா படிச்சிருக்க மாட்டாங்களா, எப்படிப்பட்ட அனுசரணையில் இருக்க மாட்டாங்களா, இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். மனைவி அமையறதுக்கே தடையாக இருக்க பிரச்சனைகள்லாம் அந்த 7ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் பாவத்தின் மூலிமா எதை தெரிஞ்சுக்கலாம்னு தெரியும். 8ஆம் பாவங்கிறது இது அட்டமஸ்தானம்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில். ஜாதகரை பற்றின வயது தீர்மானிக்கிறது, ஆயுளை தீர்மானிக்கிறது, இதையெல்லாம் 8ஆம் பாவத்தின் மூலியமாக சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஏற்படுற வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவமானம், சங்கட்டம், இதையெல்லாம் சொல்லக்கூடியது 8ஆம் பாவமாக இருக்கும். இந்த 8ஆம் பாவத்தின் மூலிமா ஒருத்தருக்கு ஏற்படுற மறைமுகமான வருமானம், மறைமுகமான இல்லற வாழ்க்கை, இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதன் மூலிமா ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னா இந்த 8ஆம் பாவத்தின் மூலிமா அதை தெரிஞ்சுக்கலாம். அவர் அந்த வழக்கில் வெற்றி அடைவாரா அடைய மாட்டாரா அப்படின்னு அது பொருந்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் பாவகத்தின் மூலிமா எதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். இதை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தின் மூலிமா தான் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு கிடைக்கப்படுற எல்லா சக்ஸஸ்ஃபுல் ரேட்டையும் இந்த 9ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ வழிபாடு, பட்டய படிப்பு, ஒரு டபுள் டிகிரி பண்ணுற வாய்ப்பெலாம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கூடிய, தந்தையோட அனுகூலங்கள் கிடைக்கப்படாதா ஜாதகருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கூடியது இந்த 9ஆம் பாவமாக இருக்கும். இந்த 9ஆம் பாவத்தின் மூலிமா அவர் எப்படிப்பட்ட தர்ம காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார், உதவி பண்ணுறதுக்கு அவருக்கு துணிச்சு இருக்காதா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 9ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் பாவத்தின் மூலிமா எதை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கலாம். 10ஆம் பாவத்தை கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில். அட்டமஸ்தானத்துக்கு அடுத்தபடி பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்கு அடுத்தபடி கர்மஸ்தானம். சரி, முடிஞ்சு போச்சு ஜோலி. 10ஆம் பாவத்தின் மூலிமா ஒருத்தருக்கு ஏற்படுற தொழிலை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படிப்பட்ட தொழில் அமையும், எப்படிப்பட்ட வருமானம் அமையும், இதையெல்லாம் இந்த 10ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஏற்படுற தொழில் மூலிமா வரக்கூடிய பரிசு, அங்கீகாரம், கௌரவம், இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். 10ஆம் பாவத்துக்கே வெற்றியை தரக்கூடியது இந்த 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்தின் மூலிமா தான் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வருமான வாய்ப்புகள்லாம் அமையும், எப்படிப்பட்ட பரிசுகளாக அமையும் தொழில் மூலியமாக அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கூடியதாக இருக்கும். 11ஆம் பாவம் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லப்படுது. மூத்த சகோதரஸ்தானம். 3ஆம் பாவம் இளைய சகோதரம்னா 11ஆம் பாவம் மூத்த சகோதரம். இளைய மனைவி, முதல் மனைவி 7ஆம் பாவம்னா 2ஆம் மனைவி 11ஆம் பாவம். அழகான உடல் அமைப்பு, அழகான மனைவி, இளைய மனைவி, இதையெல்லாம் இந்த 11ஆம் பாவம் சொல்லும். ஒருத்தருக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வருமானம், இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 11ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் பாவத்தின் மூலிமா எதை தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் பாவங்கிறது அயன சயன மோட்சஸ்தானம்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு நிம்மதியான உறக்கத்தை பற்றியும், அடுத்த கட்ட நகர்வு, எல்லா படிப்பும் படித்தாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு, சரி போதும் இந்த குடும்ப வாழ்க்கையை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்கும். இருந்தும் கூட அடுத்த கட்ட முயற்சினா என்ன, இருந்தும் கூட அயன சயன மோச்சம்னா முற்பிறவி, இந்த பிறவியை போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கூட இந்த 12ஆம் பாவத்தின் மூலிமா அறிஞ்சிக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஏற்படுற ரகசியமான உறவுகளை பற்றியும், ரகசியமான பிரச்சனைகள் என்ன, வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட இந்த 12ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மனைவியோட அனுசரணையாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இதையெல்லாம் இந்த 12ஆம் பாவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம்.
ஜாதகத்தில் பாவகரங்கள்ல 1, 5, 9 இதை திரிகோணம்னு சொல்லுவாங்க. இந்த திரிகோண பாவங்கள் ஒருத்தருக்கு ஜாதகருக்கு சிறப்பாக அமைத்தா அவர் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவே அவருக்கு ஏற்கனவே இருக்கிற சொத்து பத்துக்களை காப்பாற்றி வச்சா போதும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த திரிகோண விதிங்கிறது. கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10. ஜாதகர் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஜாதகரே அதெல்லாம் விரும்பி அமைச்சுக்கிறது, கல்வி அமைச்சுக்கிறது, வாகன சுகம் அமைச்சுக்கிறது, வேலை வாய்ப்பு அமைச்சுக்கிறது, உத்தியோகத்தை அமைச்சுக்கிறது, மனைவி அமைச்சுக்கிறது, இதெல்லாம் ஜாதகரே போராடி அதன் மூலியமா ஏற்படுத்திக்கூடிய அமைப்பு தான் இந்த இது. ஜாதக இதையெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். இதையெல்லாம் தானாக அமைச்சுப்பார் இந்த கேந்திர பாவங்கள் வலுவாக இருந்துட்டா. அடுத்து மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கிறது ஜோதிடத்தில் 3, 6, 8, 12 இந்த பாவங்களை மறைவு பாவம்னு சொல்ல. 3ஆம் பாவங்கிறது பாதி மறைவு ஸ்தானம். 12ஆம் பாவங்கிறது 3/4 பங்கு மறைவு ஸ்தானம். 6, 8 பாவங்கள் மட்டும்தான் முழுமையான மறைவு ஸ்தானங்கள். இந்த மறைவு ஸ்தானங்களில் சுபகரங்கள் உட்காந்துட்டா சுபபலனை கொடுக்கறது இல்லை. அசுப பலங்கள் கிரகங்கள் உட்காந்துட்டா திடீர் பணக்காரங்கள் திடீர் வரவு கொடுக்கும், திடீர் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த அசுப பாவங்களாக இருக்கும். இந்த மாதிரி பாவங்க ரீதியாக ஒருத்தருக்கு ஏற்படுற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாவங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த 12 பாவங்கள் மூலியமாக தான் ஒருத்தருக்கு ஏற்படுற வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவமானம், சங்கட்டம், மனைவி, கலத்திரம், தொழில் கூட்டாளிகள், மாமனார் மாமியார், இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த 12 பாவங்கள் மூலியமாக தான் ஜோதிடத்தில் அதிகப்படுது. தொடர்ந்து சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.